ஆகாசவாணி எங்க ஆயா பேர் வாணி. நிறைய பேச்சு வாக்குல நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா போயா வாயாலே வடைச்சு வருது அப்படிம்பாங்க. அதை இன்னைக்கு செஞ்சு காட்ட போறோம். வாயாலே வடை. இன்னைக்கு தேவையான பொருள் எல்லாமே ஒவ்வொன்றுலயே வருங்க. கோழிக்கறி குழம்பு. ஆஹா கொதிக்குது திரும்பு. ஆஹா இஞ்சி ஈடு பழகு எலும்பச்ச நிறத்தழகு பத்தமல்லி பத்தலன்னு ஆமா குத்துராணி கும்மா குத்து துடிக்குது நரம்பு. முடிஞ்சு போறதுக்கு தான் அடிச்சு பார்த்தேன் ஏறவில்லை. டூப்ளிகேட்டா இருக்கும். டீப் லைட் சொன்னா அவர் யாருலடா? நிறைய பேச்சு வாக்குல நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா போயா வாயாலே வடைச்சு விடுறான், வாயாலே வடைச்சு விடுறது அப்படிம்பாங்க. அதை இன்னைக்கு செஞ்சு காட்ட போறோம். அதான் உங்களுக்கு நல்லா வருமாண்ணா. இன்னைக்கு செஞ்சு காட்ட போறோம். ஐயா, இந்த வாயால வடை சொல்றதுன்றது உங்க ஊர்ல எப்படி சொல்லுவாங்க? பாட்டி சுட்ட வடை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ம் பாட்டால சுடுற வடை தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். பாட்டி எப்படி பாடுவான்? வாயால. அதே தான். அவங்க நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எடுக்கும்போது ஒவ்வொரு பொருளுக்கும் சினிமாவில் வந்து ஒவ்வொரு பாட்டை அவங்க எடுத்து கொடுக்கணும். அந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வடை. என்னங்க அமைதியை தலையை மட்டும் ஆட்டிட்டு இருக்கீங்க? இவங்க எல்லாம் வாயால வடை சுட போறேன்றாங்க. அது நமக்கு சுட தெரியாது. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். இன்னைக்கு வாயால தான் வடை சுட போறோம். ஆனா அதுல ஒரு ரகசியம் இருக்குது. அதுல எப்படி வடை சுட போறோன்றது அதை தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. பாட்டாலே புஸ்தி புஸ்தியா? பாட்டாலே புத்தி சொன்னார், பாட்டாலே பக்தி சொன்னார். அந்த பாட்டுக்கு நான் பாடுபட்டேன், அந்த பாட்டுகள் பல வீதம் தான். சேனா எடுத்து ஒன்று ஆனா பண்ணிடும். ஒழுங்கா வந்துரு போல. ஐயா இப்ப ஆனா என்ற வார்த்தையில் முடித்து விட்டார். அது நெடிலா குறிலான் என்று தெரியவில்லை. ஆனா அவனா அக்கா பொண்ணு ஏனா என்ன இவ எலுமிச்சம்பழ கலருனா. இனிய தமிழ் மக்களே, இதோ உங்களின் பச்சை கிளிகள். 2 பச்சை கிளிகள் இல்லை, அது பச்சையாக என்று தெரிகிறது என்று என் கண் பார்வையில் தெரிகிறது. எல்லாம் பார்த்து மக்களே, அதான் பச்சை கிளியாம். வாயாலே வடை சுடுறது எப்படின்னு ரகசியத்தை சொல்ல போறோம். ஆனா அந்த ரகசியத்தை ரொம்ப நேரம் எங்களால் வச்சிருக்க முடியல. அதனால இப்ப சொல்ல போறோம் ரகசியத்தை. சொல்லுங்க பாப்போம். இப்ப ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்சு விதைக்கையிலே அங்கு உதக்காத்து வீசையிலே நான் அப்பனுக்கு கஞ்சி கொண்டு அத்துமேடு போகையிலே ஒரு குள்ள பையன் குடியார பையன் குடிச்சி புட்டா. இப்ப நம்ம வாயாலே வடை சுட போறோம்னு சொன்னோம் இல்லையா? அது முதல்ல வாயால சுட்டது அதான். இப்ப பாடினா இல்லையா முதல் வடை அதுதான். வடைக்கு தேவையான முதல் பொருள் இதான். இதான் நீங்க சொன்ன ரகசியமா? அப்போ இன்னைக்கு தேவையான பொருள் எல்லாமே ஒவ்வொன்றுல வருங்க. நம்ம வச்சிருக்க ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு ஒரு பாட்டு இருக்குண்ணா. அது தேவையான பொருள் நம்ம வந்து வச்சிருக்கோம். அந்த பாட்டிலே வரும். இந்த உளுந்து விதைக்கலைன்னு பாடினா இல்லைங்களா? அப்போ நீங்களே புரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் உளுந்து அப்படின்னு நீங்கள் உளுந்து எழுதி வச்சுக்கோங்க. இஞ்சி ஈடு பழகு எலும்பச்ச நிறத்தழகு பஞ்சா கிழங்கு ஒன்று கொடுத்தா என் மனசத்தான் தூண்டி போட்டு இழுத்தா எழுத்தா. ஐயா இப்போது தா என்ற வார்த்தையில் முடித்திருக்கிறார். ஆனா இப்போது அதை பாட முடியாது நம்மளால். அடுத்த ஒரு பொருளுக்கு போகலாமா? இரண்டாவது பொருள் இஞ்சி. அண்ணன் இஞ்சியூர்ல ஒரு பாட்டு பாடினாரு. அதை விட ஒரு கெத்தான பாட்டு ஒன்று இருக்குண்ணா. அனைவருக்கும் தெரிந்த பாடல்னா இஞ்சி ஈடு பழகி மஞ்ச சேவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே. மறக்குமா மாம நெஞ்சம் மடியில பஞ்ச வர்ணம். ஐயா தப்பா பாடுறீங்க. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா கருவேப்பிலை. பாடுறதுக்கு முன்னாடியே வாடிடுச்சு. வாச கருவேப்பிலையே ஏன் அத்தை பத்த மல்லிகையே. எல்லாச்சு ஊத குளிர் காத்து அது ஊசி குத்துற போது ஒன்ன நினைச்சு தூக்கம் போச்சு. தானே தந்தன தானே தன தான தந்தன தானே தானே. மூணாவது கருவேப்பிலை பாடாச்சு. நாலாவது பார்த்தீங்கன்னாக்கா பச்சை மிளகா அது காரம் இல்லை என் மாமனார் நெஞ்சில் ஈரம் இல்லை. உன் மருமையம் பாடுறானா? வடைக்கு தேவையான நாலாவது பொருள் இதுதாங்க, அந்த பச்சை மிளகா. கொத்தமல்லி வாசம் கொத்து கொத்தா வீசு வீசு எங்கோ வீசு. கொத்தமல்லியில் கூட இன்னும் ஒரு பாடல் இருக்கிறது. சந்தையில மீன் வாங்கி மாமா சலசலான்னு குழம்பு வச்சு
கொத்தமல்லி பத்தலன்னு அவ குத்துறாண்டி கும்மா குத்து. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். எல்லாம் ஒரு அமைதி. அவருக்கு வாயால வடை சுட செல்லுன்னு ஆரம்பத்துல சொல்லிட்டாருங்க. ஐயா எல்லாம் நிறைய குத்து வாங்கியிருக்காரு அவர், அதனால அமைதியா இருக்காரு. அதுலதாங்க இந்த மல்லி, கொத்தமல்லி. அடுத்ததாக வெங்காயம், பெரிய வெங்காயம். வெங்காயம் நறுக்க பழகுன, வெள்ளரி நறுக்க பழகுன, உங்களை நறுக்க பழகலையே முன்னாடி, நீங்க உறவ நறுக்க வருவதென்ன அப்பாடி. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. பாருங்க, இதுதான் நறுக்கிய வெங்காயம். மூக்கு மிளகா மூக்குத்தி கடுகா கனிந்த காய் தோட்டம் நீதானே. அந்த வகையில இதோ உங்களுக்காக மிளகு. அடுத்த பொருள் எல்லா சமையலுக்குமே முக்கியமான பொருள். அது இல்லைன்னா சமையலே கிடையாது. கிடையாது. அந்த சமையலுக்கு நம்ம ஆடியன்ஸ் அப்படியே அட்டகாசமா பாடுவார், பாத்துக்கங்க. வெட்டிக்க போறாரா? அவருக்கு பிடிச்ச பொருள் வேற. ரெடி ஆயிட்டாரா? இல்லையா? ஆக்ஷன். அதாவது உப்பு மூட்டையே லைஃப் லாங்கா உன்னை தூக்கி நான் சுமப்பேனே. என்ன பாடல ஐயா? அது கந்தசாமி படத்துல இருந்து வருகின்ற அடுத்த பாடல். உப்பு மூட்டையே ஓ, அந்த பாடல். ஓகே, உப்பு இல்லை, அதை சேர்த்துக்கிறோம். இதுதாங்க இப்ப பாடிய உப்புக்கள். அடுத்தபடியாக என்னங்க என்ன கனவு கண்டாயோ மானு, வாழ்க்கை ஒரு கனவு தானடி. செல்லக்குட்டி. இது ஒரு நல்ல பாடல் தான். என்னைக்காக பாடப்பட்ட பாடல். பாடலை வந்து சேகரனுக்காக நான் டெலிட் பண்ணிடு. அடுத்த பாடல் தான் ரொம்ப முக்கியமான பாடல். அந்த பாடலை வந்து அவர்களாக பாடுவார்கள். பாட்டு மட்டும் இல்லைங்க, பொருளும் இருக்கு. ஆளை காமிச்சாலே தெரியல. இங்க பார்த்தாலே தெரியுங்க. பாடுங்க. அவரம்பூவு 6-7 நாளா நான் போகும் பாதையில் காத்திருந்தேன். மூச்சு விட்டு பாடுவோம். மூக்கு ஏன் இங்க வேர்த்திருக்கு. அதான் அந்த பாடு. வடக்கு வேணுமா? கண்டிப்பா. எப்படி இது? அடுத்தது யாருமே சேர்க்காத முக்கியமான ஒரு பொருள் இப்போ இதில் சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோழிக்கறி குழம்பு. ஆஹா, கொதிக்கு இது திரும்பு. ஆஹா, நான் தலைவாழையில போடவா ஏ இந்திரனே. நேயர்களே, நீங்கள் இதுவரையும் பார்த்து கொண்டு இருப்பது தேவையான பொருள் வடக்கி. வடக்கி 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 அடக்கி 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 அடக்கி. ஆகாசவாணி எங்க ஆயா பேர் வாணி. அவங்க டெய்லி வாசல்ல தெளிப்பாங்க சாணி. கோழி கறியை இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். நான் இவ்வளோ நேரம் ஊர்னேன் உளுந்த ஆவாரம்பு ஆயா அழகாக அரைச்சி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ஆவாரம்பு எப்போதுமே விட மாட்டாங்க, இதனால தான் நாங்கள் ஆவாரம்பு ஆயான்னு பேர் வச்சிருக்கோம். காலையில் வரும்போதே ஒரு 2 தலையா பறித்து கொண்டு வந்துடுவாங்க, வாயில போட்டு வருவாங்க. இதுக்கு வாயை போட்டு வர்றேன். இங்கே உள்ளவங்க எல்லாம் எப்படின்னா இந்த சேரணு சென்றாணி எல்லாருக்கும் 2 பூ முட்டைலாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஏன்னா சுகர் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறக்காண்டி. பூ பறிச்சு எடுத்துக்கிறீங்களா? ஆமாங்கண்ணா, பூவை பறித்து எடுத்துக்கிறோம். நீங்க வேற ஏதாவது பாட்டு வச்சிருக்கீங்களா? பாட்டெல்லாம் சேரனா சென்றாணி எல்லாரும் பாடிட்டா. நேயர்களே, இது முடிக்கிறீர்கள் பார்த்து கொண்டு இருப்பது நாய் உள்ள வந்துச்சு. பிளாக் வந்துச்சு. தெரிதல் பரவாயில்ல, மறுபடியும் பேசு. நேயர்களே, இது முடிக்க நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தது வடைக்கு தேவையான பொருட்களும் அதற்கான பாடல்களும். அடுத்த நாய் வந்துச்சியா? ரோசி. இப்போ நம்ம எல்லா பொருளும் இப்போ மக்கள் வந்து என்னடா பாடி முடிச்சிட்டாங்க, இவ்வளோதான் அந்த பாட்டாக நினச்சி அடுத்த சேனல் மாற்றக்கூடாதுன்னா இன்னொரு பாட்டு, முக்கியமான பாட்டு இருக்கு. என்ன பாட்டு அது? சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஒரு பாடல். அடுத்தது இஞ்சி சேர்த்துக்கிறோங்க. 50 கிராம் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். பொடியாக வெட்டின 4 பச்சை மிளகாய், பொடியாக வெட்டின 2 பெரிய வெங்காயம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, நம்ம மாவுக்கு ஏற்ற மாதிரி உப்புத்தூள் சேர்த்துக்கிறோங்க. பார்த்து என்னடா இது உப்பை காட்டிட்டு மாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. நம்மளுடைய வடையை வந்து ஒரு சிறப்பு வடையை ஆக்கிறதுக்கு ஆவாரம்பூ சேர்த்துக்கிறையா. ஒரு 1/2 கைப்பிடி அளவு தாங்க இருக்கும். மஞ்சள் நீரமே மஞ்சள் நீரமே.
அடுத்த நிறங்களை வச்சு ஒரு வீடியோ போடுவோம். அடுத்தது நிறங்களை வச்சு ஒரு வீடியோ போடுவோம். நிலா இல்லை அடுத்த வீடியோ இப்போ கிடையாது. உழைச்சப்படாது. கருப்பு நிலாக்கு கருப்பட்டியை வச்சு பயன்படுத்திட்டு நம்ம துண்டு துண்டாவோ இல்லை கொத்தி போட்டோம்னாலோ நம்மளுக்கு வந்து கறி அவ்வளோ சீக்கிரம் வேகாதுன்னா நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோம். மாவை பிசைஞ்சிக்கிறோமாப்பா போட்டு வெஞ்சிரும். கை வலிக்குது மாமா, கொஞ்சம் கை பிடிச்சி அமுக்கி விடுங்க மாவை. மாவு ரெடி பண்ணுறது நான், அவர் கை வலிக்குதான். அவர் கை வலிக்குதான். ஐயா நம்ம ஊற வச்ச உளுந்தை பார்த்துருப்பீங்க. அதை நல்லா ஊற வச்சு நல்லா மைய அரைச்சி அந்த வடைக்கான பக்குவத்தில் எடுத்துன்னு வந்திருக்கோம். இதில் ஒவ்வொரு பொருளாக நம்ம வரிசலாக சேர்த்துருக்கோம். எல்லா கலவையும் இப்போ கரெக்டாக ஒன்று சேர்த்து நம்ம வடையாக மாற்ற போகிறோம். அதுவும் இன்றைக்கி ஆவாரம்பூ வடை புதுசாக கொண்டு வந்துட்டோங்க. போதும் ரொம்ப லென்த்தாக போயிடுது. என்ன கொண்டு போகிறீங்க? என்னதான் ஐயா கொண்டு போகிறோம்? அதான் எல்லாம் கொண்டு போகிறேன். என்ன அங்கே பல்ல இருக்கு, பார்த்து விழுந்துடாத. இடுப்பு பெருசாக இருந்தால் அண்ணா அடுப்பு தூக்க ஆரம்பிச்சிருவாரு. கமான் போயிட்டோம் ஸ்பீடா பைட்டோலாம் உட்காரல. ஸ்டவ் மேல கடாயி, சாக்கட்டுனா சடாய, வடிவேலுன்னா துப்பாயி, அடுப்புக்கும் கடாய்க்கு கூட பாட்டு வச்சிருக்கோம். அடுத்து ஒரு பாட்டு இருக்கு. 10 குச்சி 10 காதுடா. அப்புறம் என்ன பற்ற வைக்கிற? அப்பதானே வடைச்சு விட முடியும். யாரு வந்து ஒரு சிற மரகில பக்காவா பத்திக்கிச்சு. என்னென்ன இது கல்லெண்ண ஊத்திக்கிறோம் பாரு. சொந்த பாடலாம் பாடிட்டு இருக்கியா? இந்த வடையை போடுற எனக்கும் பாட்டு இருக்கு. சொல்லுங்க. ஐயாதோரே நீ பல்லாண்டு வா, அதெல்லாம் போட மாட்டீங்களா? என்ன காஞ்சிருச்சுங்களா? காஞ்சிச்சுங்கண்ணா. என்ன காஞ்சிருச்சுனா அப்படியே வாரி ஆளுக்கு ஒரு சட்டி குடிக்க வேண்டியதானே. சாகர என்ன கூப்பிடா குடிக்கிறீங்க? ஆமாண்ணா, அப்படின்னா சூடான எதாவது இருந்தாலும் கேட்பாரு. தேவையான பொருளுக்கெல்லாம் பாட்டு போடுறீங்க, எங்களுக்கெல்லாம் பாட்டு போட மாட்டீங்களா? அதை ரெடி பண்ணி பாருங்க. கலை மகனே கலங்காதே, அலிமை கொண்டு மயங்காதே, தனிமை கண்டு மயங்காது. என்னடா அது? அடங்கொப்பத்தா. இந்த ஊர் கவுன்சிலர் வந்திருக்காங்க. அவங்களே கூட பிடிச்சிருப்பாங்களா? அவங்களே பிடிச்சிக்கோங்கன்னா அவங்க பிடிச்சா நம்ம சைடில் போய் நிற்க வேண்டியதாங்க. பாடின பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடையோட வந்தாங்க. கொடை மட்டும் இல்லை, ட்ரெஸ்ஸையும் மாற்றி வந்துருக்காங்களே. அதுக்காக ட்ரெஸ்ஸையும் மாற்றிருக்கீங்களா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அவங்க ஊரில் வந்து இன்னைக்கு ஒரு கல்யாணம். அந்த கேப்பில் கல்யாணத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு ரவுண்டு வடையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஏன்னா கோழிக்கறி வடை இல்லை. மாஸ்டர் சுயம் கூட போகிறாரு, பார்த்துக்குங்க. கோழிக்கறி குழம்பு ஆஹா துடிக்குது நரம்பு. முடிஞ்சு போகிறதுக்கு தான். சேகரண்ணா வாடாத வாடா வாடா இல்லை வடை. அடிச்சு பார்த்தேன் ஏறவில்லை. டூப்ளிகேட்டாக இருக்கும். டியூப் லைட் சொன்னா அவர் யாருலடா? நிலா வடைய சுட்ட ஆயாவ காணா, அந்த ஆயா சுட்ட வடைய சுட்டு மாட்டிக்கிட்டேன் நான். கார வடை தூக்கி போன காக்கா இருக்குது, ஒரு ஓட்ட வடை எடுத்ததற்கு என்ன துரத்துது, ஆயா துரத்துது, ஆமை வடை மணக்குது. இல்லைண்ணா, இது கோழி வடை. வாயாலே வடை சுடுறது அதுதான். ஏன் நாங்கள் வடை சுட்டுக்கிறோம், அவர் பார்த்துங்க, அவர் சொந்த கதையை சொல்லிட்டுக்கிறாரு. நாங்களும் வடை சுட்டோம் பாட்டுலையே. எத்தனை மச்சான்? இல்லைங்கண்ணா போட்டுடலாண்ணா. ஓ, அரைவேக்காடு இல்லை இல்லை அரைவேக்காடு இல்லைடா, போட 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 போட. சூடா சுவையான 30 ரூபா கறி வடை, 30 ரூபா கறி வடை, கறி வடை, கறி வடை. எத்தனை மச்சான்? எடுத்துடலாங்கண்ணா. எடுத்துடலாமையா? அப்பா செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. கோழி சேர்த்த மாதிரியே தெரியல. அதனால தான் நம்ம மிக்சியில் அரைச்சி சேர்த்தது. இப்போ எல்லா வடையிலுமே கோழி இருக்கும். எல்லா வடையிலும் கோழி இருக்கும். எல்லா கோழியிலும் வடை இருக்குமா? எல்லாத்தையுமே நகைச்சுவை உணர்வு இருக்கு. ஆனால் அது இவருக்கு இருக்கான்னு தான் தெரியல எனக்கு. ஏதாவது புரிஞ்சுச்சா? பீடி எடுத்தா புகை வரும், புகை எடுத்தா பீடி வருமா? சீக்கிரமாக ஆம்புலன்ஸ் வரும். அதுக்கா உதாரணத்துக்கு சொன்னேன்.
நானும் தான் சொல்கிறேன். கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் இது கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். வடை போச்சு. இங்கே பாரு சைடில் எடுக்கிறது. அது பாரு எப்படி எடுக்குது. ஆவாரம்பூ அப்படி தெரியா பாட்டாலே சுட்ட பாட்டால சுட்ட வடை ஆவாரம்பூ பூத்து வெளியே வருது பாருங்க. புது மலரே அதுவா உன்மேலா என் மேலா இல்லை. அதே மாதிரி மலர் எண்ணெயில வெந்து போச்சு. கறி இல்லையா கட்ட வரல கடிச்சிக்கலான்றான். ஐயா அம்மாவாசை சாப்பிட மாட்டாரு, சிக்கன் மட்டும் சாப்பிடுவாப்ல. 6 மணிக்கு மேல அம்மாவாசை போயிடுச்சுங்க ஐயா. மணி 4 கறி வச்சு 4 தாங்க ஆகுது. நான் வடை தான் சாப்பிட்றேன், கறி சாப்பிடலையா. இதுல கறி வச்சது அவருக்கு தெரியாதுங்க ஐயா. குழந்தைகளுக்கு வச்சா கூட தெரியாது. இது வடை தான் சாப்பிடும். அக்கா உங்க பேர்ல ஒரு வடை பண்ணோம், எப்படிக்கா இருக்கு? செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆவரம்பூ இதுல வந்து சேர்த்ததே தெரியல. சிக்கன் அதோட வாடையே ஸ்மெல் அந்த எதுவுமே வாடை இல்லாம சாதாரண நார்மலா உள்ள உளுந்த வடை மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு, சுவையா இருக்கு. அவங்களுக்கு 2 தலைப்புமே செட் ஆகும். என்னென்ன தலைப்பு? ஆவாரம்பூ வாயால வடை சுடுறது. இதுல பாருங்க கறி இருக்குது பாருங்க. சரி இருக்குண்ணா, பாருங்க இருக்கு ஆனா இல்ல இருக்கு. அது எப்படின்னா இந்த மாவோட கலந்து வடையும் வெந்துருச்சு. வடை வெந்தாலும் உள்ள வெள்ளை கலர் தான் இருக்கும், கறி வெந்தாலும் வெள்ளை கலராக மாறிடும். அதனால அது நம்ம சாப்பிடும் போது தான் அதை வந்து ஃபீல் பண்ணி சாப்பிட முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் அந்த இஞ்சி மிளகு அப்படி கடித்து சாப்பிடும்போது சிறு காரமாகவும் ஒரு முறுமுறுப்பு தன்மையோட ஒரு வித்தியாசமான வடை சாப்பிட்ற ஃபீல் இருக்கு. ஒரு வடைக்கு 30 ரூபா கொடுத்து வாங்கலாம்யா, அவ்வளோ ஒர்த்தான வடையா இது. மாஸ்டர் சொன்ன மாதிரியே உளுந்தோட கலரும் வெள்ளை கலரு. நம்ம 5வது ரீடிங்ல போயின்னு இருக்கா. சிக்கனை வந்து எண்ணெயில் வெந்ததுக்கு அப்புறம் அந்த வெள்ளை கலர் தான். சிக்கன் சாப்பிடும் போது நல்லா உணர முடியுது. அதோடைய அந்த கவுச்ச வாடைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த மிளகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா இதோட சாப்பிடும் போது இது ஒரு அருமையான உளுந்த வடை. அந்த முறுமுறுப்பு தன்மையும் சிக்கன் வடைனே யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, சாப்பிட்றவங்களுக்கு மட்டும் தான் சிக்கன் வடைன்னு தெரியுமே. இது கோழி வடை ஐயா 30 ரூபா கொடுக்க மாட்டாங்க. சிக்கன் வாங்குங்க. சிக்கன் கொடுங்க முதல்ல கொடுங்க. முதல்ல சாப்பிட்டது சரி நீங்க 60 ரூபா சாங்க 60 ரூபா சாப்பிடல. 60க்கு இன்னும் போகல. ஒண்ணுக்கு தானே 30 ரூபா. நான் 2 தின்னுட்டீங்களே, 2 3 சாப்பிட்டவங்க கொடுங்க. இவ 6 சாப்பிடணும். 5 3 15 15 6 3 18 180 ரூபா 180 ரூபா எடுத்து வைங்க. கறி வடை செஞ்சு கொடுத்தாங்க, நம்மளை கௌரவப்படுத்தி எடுத்து உடம்புக்கு நல்லா ஒரு சைவமும் அசைவமும் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கு. நல்லா இருக்கு. ஆரம்பமே பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னைக்கு தலைப்பே வந்து பாட்டில் வடை சுடுறது தான். உண்மையே சொல்ல போனால் அந்த பொருட்கள் எல்லாமே பாட்டோட வந்தது, வடையோடும் பாட்டோட முடித்தோம். கடைசியாக சாப்பிடும் போது கூட பாட்டோட முடிச்சிருக்கோம். அட்டகாசமான ஒரு வடை. இதே சுவையாக மசால் வடையில் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இன்னும் முறுமுறுப்பு தன்மையோட சூப்பராகவும் கிடைக்கும். சூப்பரான வடைங்க. 60 ரூபா கிட்ட தப்புல அடுத்த விட எடுத்துட்டாங்களா? ஆனாலும் 60 அங்கெல்லாம் 100 150 200 தாண்டிடுச்சு. புடிங்க முதல்ல காசை வாங்கிட்டு வெளியில விடுங்க. இது எண்ணிக்கையில் இல்லை, மிஸ் ஆயிடுச்சு. அப்படி இல்லைண்ணா, சுவையா இருக்கு, அதனால சாப்பிட்டுட்டே இருக்க எல்லாரும் மாத்தி மாத்தி. ஒரே ஒரு சட்னி மிஸ் ஆயிடுச்சியா, கொஞ்சம் யோசிச்சிருந்தா அதையும் ரெடி பண்ணி அதுக்கு பாட்டு இல்லையா? சட்னிக்காயா நம்ம யோசிச்சா அதுவும் வந்துட போதியா. ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்ல ஒரு இந்த வடையோட ஆவாரம்பு சிக்கன் சேர்த்த இந்த வடையோட ஒரு டீயை சாப்பிட்டோம்னா சூப்பரா செம்மையா இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு நல்லா அழகா சுவையா. நான் சட்னி கேட்டேன், நீங்க டீ எனக்கு டீ. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்க. பாட்டா இருந்தாலும் சும்மா பக்காவா பாட்டா இருந்தாலும் பாக்கெட்ல 2 வடை வச்சிருக்காருன்னா சிறப்பான முறையில் அட்டகாசமான வந்து இன்னைக்கு வந்து சிக்கன் வடை சூப்பரா செஞ்சாச்சு. இதே மாதிரி புது புது ரெசிபிலாம் பார்க்கணும்னாக்கா எங்க கட்டுறது கையாளு சேனல்ல பாருங்க. கட்டுறது கையாளு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Facebookல பேஜ் இருக்கு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.